எங்கள் தலைவர் பிரச்சாரத்தில் ஒரு கருத்தை கூறினார். நாங்கள் எப்படி வெற்றி பெறப் போகிறோம் என்று. 1967 அண்ணா கூறினார். அதே கேள்வி எங்களின் தலைவரிடம் பார்த்து கேட்கப்பட்டது. 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஆளுங்கட்சி ஆயிடுவீங்களா? எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவீங்களா? இந்த இளைஞர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து தேர்தலை ஜெயிச்சிடுவீங்களா? பூத் இருக்கா, கிளை இருக்கா, ஒன்றியம் இருக்கா, நகரம் இருக்கா, மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியுமா? இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. அண்ணா கூறினார் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில், அண்ணாவுடைய தேர்தல் பிரச்சார வரலாற்றை இன்றைய அரசியல்வாதிகள் சரியாக இன்னும் படிக்கவில்லை. அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இருந்த கூட்டம் ஜென்சி கூட்டம். அன்னைக்கு திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கே வயது 26 தான். அப்படி 26 இருந்து 40 வயசை ஒரு இளைஞர் கூட்டத்தை எங்களுடைய தலைவர் உருவாக்கி அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் பொழுது இதே அண்ணா கூறினார், முடியுமா? காலம் சரியுமா? போதுமான பலம் இருக்கிறதா? நாளை வரை பொறுத்திருக்க கூடாதா என்ற பேச்சுகள் இளைஞருக்கு இருக்காது. அண்ணா சொல்லிய வார்த்தை, இளைஞர்களுக்கு எப்பொழுதும் வேகம் அதிகம், விவேகமும் அதிகம். அப்படி 2026 1967 வெற்றி, அதற்கு பின்பு 1977 ஏற்பட்ட இன்னொரு புரட்சி, அதற்கு பிறகு 2026 தேர்தல் வெற்றி என்பது ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. 41 கட்சிகள் எதிர்த்து நின்று முதலில் பேசும்போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சொல்லினார், நீங்கள் 108 தான் அப்படின்னு பேசினாரு. அந்த 108 எப்படி உருவாக்கப்பட்டது? 41 கட்சிகள் எதிர்த்து நின்று எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய மேடைகளில் கூறினார், அங்க இருக்கிறவங்க எம்எல்ஏன்னா யாருன்னு தெரியாது, அமைச்சர்னா யாருன்னு தெரியாது. இதுதான் அண்ணா கனவு கண்ட ஒரு புரட்சி. ஏழைகள், எளிமையானவர்கள், சாதி பலமற்றவர்கள், மத பலமற்றவர்கள், இங்க இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணையாரின் பிள்ளைகள் அல்ல, மன்னராட்சியின் பிள்ளைகள் அல்ல. எங்கள் பெயர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்களுடைய சாதி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்களுடைய மதம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஏழைகளுக்கும் எங்களுடைய பெயர் தெரியும். அதனால்தான் நாங்கள் 108. அதனால்தான் 10 நாளில் நீங்கள் உருவாக்கிய 10 வருஷ கூட்டணி 10 நாளில் எங்களுடைய தலைவரை நோக்கி ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கியது, இந்த ஆட்சியை உருவாக்கியது. மக்கள் ஏற்படுத்த தீர்ப்புக்கு தலைவணங்கி இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட அனைத்து தோழர்களும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே, ஐஎம்எல் அனைத்து தோழர்களும் மக்கள் ஏற்படுத்திய வெற்றிக்கு தலைவணங்கி எங்களோடு கொள்கை அளவில் இந்த ஆட்சியில் பங்கு பெற்று முதல் முறையாக நாங்கள் உறுதி கூறுகிறோம், புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு இந்த அவையில் முதல் முறையாக நிறைவேற்றப்பட்டது. 8 தலித் சகோதரர்கள் இன்று அமைச்சரவையில் இருக்கிறார்கள். பெரியார் கண்ட சமூக நீதி இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்ணா கண்ட இளைஞர் கூட்டம் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தேர்தல் வெற்றி. இது தேர்தல் வெற்றிக்கான ஒரு வெற்றி மட்டுமல்ல, இது வரலாற்றை திருப்பி போட்ட வெற்றி. சாதியும் மதமும் எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும்னா அதுக்கு ஒரு பின்புலம் இருக்கணும்னு ஒரு சாமானியன் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சட்டமன்றத்தில் அண்ணாவுக்கு அப்புறம், எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்று ஏழைகளும், எளிமையானவர்களும், இளைஞர்களும், பெண்களும் இந்த சட்டமன்றத்தில் இங்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்களே, பெண்கள் துணையுடன், இளைஞர் துணையுடன் எங்களுடைய தலைவருடைய நம்பிக்கையும் அன்பும் பெண்கள் உருவாக்கிய வெற்றி தான் இந்த வெற்றி.